கரும்பு விவசாயத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல நீர் அப்படிங்கிறதுல 85% 90 விழுக்காடு விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த நீரை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நீர் நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மின்சார சேமிப்பும் இருக்குது, கார்பன் எமிஷனும் குறையுது. நம்மளையா பூனேயை சேர்ந்த சிக்கா ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்து உதவுறாங்க. இந்த தொழில்நுட்பம் நீர் பாசனம் அப்படியே லட்சக்கணக்கில் நிறைய விவசாயம் கரும்புக்காக செய்யப்படுது. ஸோ இந்த இடத்துல அப்படியே பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அங்கே தேவைப்படுது. இந்த தேவையான வாட்டரை கரெக்டான அந்த மோட்டர் ஆட்டோமேஷனால் இது செயல்படுத்தும் போது இது வீணாகாமல் நம்மளால் தடுக்க முடியும். நீர் வீணாகிறது மட்டும் இல்லாமல் மோட்டர் ஓடிட்டே இருக்கும்போது மின்சாரமும் வீணாகுது இல்லையா? குறிப்பாக கரும்பு விவசாயத்துக்கு இவங்களுடைய இந்த தொழில்நுட்பம் ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பமாக இருக்குது. ஸோ இந்த யோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது நமக்கு ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணோம். நம்ம ஊர் விவசாயிகள் ஆட்டோமேஷன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் கரும்புக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுவோம். பூமியும் மக்களையும் விவசாயத்தையும் கேர் பண்ணுவோம்.